வணக்கம் நண்பர்களே. ஐயா மாப்போசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலை பார்த்து வருகிறோம். நான் சந்தானகிருஷ்ணன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பயிற்று மொழி போர் என்ற ஒரு செய்தியை ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எனது போராட்டம் என்று அவரால் அழைக்கப்படுகின்ற அந்த நூலிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 1962 தேர்தலிலே காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் ஐயா சி. சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். அவர்கள் இந்த இங்கிலீஷ் மீடியம் பிஏவிலே தமிழ் மீடியத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். தமிழ் வழி கல்வி, மீடியம் ஆஃப் லேர்னிங் தமிழ் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்படி அறிமுகப்படுத்திய நிலையிலே இதை டாக்டர் மூவா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கேரளாவினுடைய ஆளுநர் வி கிரி அவர்கள், பலர் இங்கே தென்னகத்திலே ஆதரித்து குரல் கொடுக்கிறார்கள். திமுகவும் இதை ஆதரித்தது. எப்போதும் தமிழ் வழி கல்வியை திமுக எதிர்த்ததில்லை. ஆனால் சீசு அவர்களின் இந்த முயற்சியை செயல்படுத்த விடாமல் பல காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்த்தார்கள். அப்படி எதிர்த்தவர்களிலே ராஜாஜி அவர்கள், பெரியவர் பக்தவச்சலனார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைவராக இருந்த பெரியவர் காமராஜ் அவர்கள் போன்றவர்கள் உள்ளடங்குவார்கள். சி. வெங்கட்ராமன் அவர்கள், டி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த முயற்சியை எதிர்த்து பத்திரிகைகளிலே எழுதினார்கள், குரல் கொடுத்தார்கள். ஆனாலும் ஐயா மாப்போசி அவர்கள் பயிற்று மொழி போராட்டத்தை தொடங்கினார்கள். 1962 ஆகஸ்டில் திருச்சியிலே செயற்குழுவை கூட்டி தமிழ் பயிற்று மொழி ஆவதை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதற்கிடையில் 1963 சி. சுப்பிரமணியம் மத்திய அமைச்சராகிவிட தமிழ்நாட்டின் கல்வி அமைச்சர் என்ற பதவியை பெரியவர் பக்தவச்சலனார் அடைகிறார்கள். ஆனால் பக்தவச்சலனார் சி. சுப்பிரமணியம் அவர்களைப் போல இல்லாமல் ஆங்கில வழியிலே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், கல்லூரி கல்வி முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால கடுமையான போராட்டம் ஐயா மாப்போசி அவர்களால் பக்தவச்சலனாரின் கருத்துக்கு எதிர்ப்பாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த 1963 செப்டம்பர் 26 ஒரு மாநாடு இது தொடர்பாக கல்லூரி முதல்வர்கள், இயக்குநர்கள் போன்றவர்களெல்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்துவதாக இருந்தது. அதற்கு ஐயா அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். கருப்பு கொடி காட்டுவோம் தக சார்பில் என்று ஏற்பாடு செய்தார்கள். அதனால் பல தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள். பெயர் தெரியாத இடங்களிலே கொண்டு போய் விடப்பட்டார்கள். தடியடி அவர்கள் மேல் மேற்கொள்ளப்பட்டது. மதுரையில் இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு என்ன வருத்தம்னா, மதுரையில் தமிழை ஆதரிக்கின்ற நிலைமைக்கு எதிராக காமராஜ் அவர்களின் செல்வாக்கிலே இந்த தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இந்திய எதிர்ப்பு பிரச்சனையிலே கூட அதிக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்தி போராட்ட தியாகிகள் மதுரை மக்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சங்கம் வளர்த்த மதுரையில் இப்படிப்பட்ட அசிங்கம் நடந்திருக்கிறது. அதுபோலவே கீரன் அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு பின்னர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஆதாரம் இல்லை என்ற முறையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதற்கிடையில் 1962 இந்தியா சீன போர் ஏற்படுகிறது. அதனாலே ஐயா மாப்போசி அவர்கள் தேசிய உணர்வு கொண்டவர் என்பதனாலே
நான் இந்த பயிற்று மொழி போராட்டத்தை ஒத்தி வைக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விடுத்தார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட பக்தவச்சலனார் மாப்போசி அவர்களை வசைமொழி பாடி நவசக்தியில் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதுபோலவே சட்டக்கல்லூரியில் அண்ணா அவர்களை வைத்துக்கொண்டு ராஜாஜி அவர்களும் பேசினார்கள் ஒரு கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் ஐயா மாப்போசி அவர்கள் இருக்கிறார்கள். ஆங்கில பயிற்சி இல்லாதது என்பது மோட்டார் இல்லாத ஒரு டயர் இல்லாத ஒரு வாகனம் போன்றது, டயர் இல்லாத மோட்டார் போன்றது ஆங்கில பயிற்சி இன்மை என்பது என்று குறிப்பிட்டு பேசினார்கள். அது ஐயா அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்திருக்கிறது. இது நாவினால் சுட்ட வடு என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள், என் தலைவர் ராஜாஜி, அவர் தலைவர், என் தலைவர் அல்ல, அவருடைய தலைவர் ராஜாஜி எப்போதெல்லாம் அவருக்கு தேவை ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் என்னை புகழ்ந்தார்கள். ஆனால் என் தேவை தீர்ந்து விட்ட பிறகு இப்போது என்னை இகழ்கிறார்கள், ஏசுகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்களின் இயல்பே அதுதானே. ஆகவே இதில் ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டியது ஒன்றுமில்லை. இந்த நிலையில் இந்த 1963 செப்டம்பர் 26 அந்த தேதியில் நடைபெறுவதாக இருந்த மாநாடு தமிழரசு கழகத்தார் கருப்பு கொடி காட்டுவார்கள், போராட்டம் அதிகமாகிவிடும் என்ற ஒரு அச்சத்தின் பெயராலே இது நிறுத்தப்பட்டது. இதற்கு பிறகு காமராஜ் கே பிளான் அடிப்படையில் அமைச்சரவை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகின நிலையிலே பக்தவச்சலனார் முதலமைச்சரான பிறகு இன்னும் கூட அதிகமாக ஆங்கில பயிற்சியை அவர்கள் ஆதரித்தார்கள். எல்லா பள்ளிகளிலேயும் ஆங்கில மொழி வாயிலாகவே கல்வி பயிற்சி தர வேண்டும், அளிக்கப்பட வேண்டும் என்று பக்தவச்சலனார் சொன்னார்கள். அதை ஐயா மாப்போசி அவர்கள் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். கோயம்புத்தூரிலே பல மாநாடுகள் நடைபெற்றது. கோவை சிந்தனை இயக்கம், சர்வோதய இயக்கம் போன்றவர்களெல்லாம் ஐயா மாப்போசி அவர்களை ஆதரித்தார்கள். வடபுலத்து தலைவர்களான ராம் மனோகர் லோகியா, லோக்நாயக், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் ஐயா அவர்களின் வீட்டிலேயே சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார்கள். நேரு கூட ஒரு கட்டுரையிலே பத்திரிகை செய்தியில் அந்தந்த பிராந்தியங்களின் மொழிதான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். இந்த ஆங்கிலம் பயிற்று மொழி என்பது இந்தியாவிலே ஆங்கிலம் படித்தவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள், ஆங்கிலம் தெரியாதவர்கள் என்ற பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறது என்பதனாலே அந்தந்த மாநிலத்தின் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழிதான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஐயா அவர்களின் தாய்மொழி பயிற்று மொழி போராட்டத்தை வடபுலத்தில் இருக்கிற தர்மேயம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி போன்ற பல பத்திரிகைகள் ஆதரித்து எழுதின. இவைகளெல்லாம் தர்மியம் என்ற இந்தி பத்திரிகையின் ஆசிரியராலே அந்த குழுமத்தாலே நடத்தப்படுகிற பத்திரிகைகள். இதற்கிடையில் ஐயா அவர்கள் பாரதி சேவா சங்கத்தின் சார்பாக அழைப்பு பெற்று குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்தார்கள். குஜராத் வித்யாபீடம் 1920 காந்தி அவர்களாலே, பட்டேல் அவர்களாலே சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த குஜராத் வித்யாபீடம் என்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள். அங்கே எல்லாமே குஜராத்தி மொழியிலேயே இருந்தது பயிற்று முறைகள் எல்லாம். காந்தி அவர்கள் கூட தனது வாழ்க்கை குறிப்பை குஜராத்தி மொழியிலே தான் எழுதினார். ஆக அந்த மக்கள் குஜராத்தி மொழியை ஆதரித்தார்கள். அதுபோலவே ஐயா அவர்கள் மும்பை சென்றார்கள். அங்கே விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டதாரி ஐயா அவர்களை பல தமிழறிஞர்களை சந்திக்க வைத்து அவர்களோடு உரையாடச் செய்தார்கள். இந்த விஸ்வநாதன்
எஸ்எஸ்எல்சி படித்து முடித்துவிட்டு மும்பைக்கு பிழைக்க போனவர். அங்கே போய் பிகாம் வரையிலே படித்தவர். அவர் மனைவியும் அப்படியே படித்தார்கள். விஸ்வநாதன் அவர்களுடைய முயற்சியினாலே ஐயா மாப்போசி அவர்கள் மொரார்ஜி தேசாய், எஸ்கே பட்டேல், கேஎம் முன்ஷி போன்றவர்களை சந்தித்தார்கள். இவர்களெல்லாம் அந்தந்த மாநிலங்களின் மொழிதான் பயிற்று மொழியாக வேண்டும் என்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். இதற்கிடையிலே ஐயா அவர்களுக்கு ஒரு தேநீர் விருந்து வழங்கப்பட்டது அந்த மும்பை மாகாணத்திலே. அந்த மாகாணத்திலே பல்வேறு மொழி அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஐயா அவர்கள் அங்கே தமிழின் சிறப்பை, தமிழின் பெருமையை, சிலப்பதிகாரத்தின் மேன்மையை, தொல்காப்பியத்தின் சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள் தமிழில். அந்த பேச்சு ஐயா அவர்களை அறிஞர்களுக்கு அறிமுகம் செய்த விஸ்வநாதன் அவர்கள் இந்தியில் மொழிபெயர்த்தார்கள். பலத்த கரவோசை ஐயா அவர்களின் உரைக்கு இருந்தது. பல மாலைகள் அந்தந்த மொழி பேசுகிற குஜராத்தி, பஞ்சாபி, மராத்தி அந்தந்த மொழிக்காரர்கள் தனித்தனியாக மாலைகளை ஐயாவிற்கு சூட்டினார்கள் என்றெல்லாம் அந்த விருந்தில் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு தமிழகம் திரும்பிய ஐயா அவர்களுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாக பிறந்தது. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், திமுக தலைவர் அண்ணா அவர்கள் போன்றவர்களெல்லாம் சந்தித்து பேசி தன்னுடைய தமிழ் பயிற்று மொழி திட்டத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு இதை ஆதரித்தார்கள். ஆனால் இந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆங்கிலம்தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது கடுமையான கண்டனத்திற்குரியது. யாராக இருந்தாலும் என்னுடைய தலைவர் தந்தை பெரியார், அதில் வேறு விஷயம். ஆனாலும் பெரியார் சில நேரங்களிலே இப்படி பேசுவது அவருக்கு பழக்கமாகி இருந்தது. 38 இந்திய எதிர்த்த பெரியார் திமுக இந்திய எதிர்ப்பில் ஈடுபடுகிறது என்கிற காரணத்திற்காக அவன்தான் இலவசமாக கற்றுக் கொடுக்கிறானே, நீ கற்றுக்கொண்டால் என்ன என்று 65 இந்திய எதிர்ப்புக்கு எதிராக காங்கிரஸோடு சேர்ந்து பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையாகவே வருத்தத்தை தருகிறது. எப்பொருள் யார் யாருவாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது உண்மை இருக்குமானால் அதை ஆதரிக்க வேண்டும். அதை ஏனோ பெரியார் அந்த நேரத்தில் செய்ய தவறினார்கள். அது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தலைவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்பதல்ல, தவறே செய்தாலும் அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி இந்த ஆங்கில ஆதரவு கொள்கை பெரியாரால் மேற்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி உண்மையாகவே வருத்தத்தை தருகிறது. நான் இதை சொல்லும்போது எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லாமல் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களின் வரலாற்றை என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பயிற்று மொழி போரிலே எப்படியோ பிஏவில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மீடியம் தமிழ் வந்தது. நான் தமிழ் மொழித்தான் பிஏ வரலாறு படித்தேன். எம்ஏ தமிழ் வழி இல்லை என்ற காரணத்தினாலே பச்சையப்பன் கல்லூரியில் இல்லை என்பதனால ஆங்கிலத்தில் படித்தேன். ஆனாலும் அதிலேயும் நான் வாங்கினேன். இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நண்பர்களே, ஆங்கிலத்தில் படிப்பது என்பது கஷ்டமாகத்தான் இருந்தது. ரீடர் எனக்கு ஒரு தடவை வாசிப்பார்கள். அவர்களை எத்தனை தடவை நம்ம தொந்தரவு செய்ய முடியும்? ஒரு விஷயத்தை தாய்மொழியில் கேட்டு மனனம் செய்வது, உள்வாங்கிக் கொள்வது என்பது வேறு. ஆங்கிலத்தில் கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்வது என்பது எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. பல கல்லூரிகளில் தமிழ் வழி இருந்தது. நான் சேர்ந்த பச்சையப்பன் கல்லூரியில் அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் நம்மளே பலர் தமிழ் வழியில் பயின்றுதான் பட்டம் பெற்றிருக்கிறோம் என்பதை. இந்த தமிழ் வழி கல்விக்கு துவக்கத்தில் அச்சாரம் போட்டவர் ஐயா மாப்போசி அவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது.
ஐயா அவர்களின் அந்த தொண்டை தியாகத்தை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இதற்கிடையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் வழி கல்வியை உற்சாகப்படுத்தியது. இப்போது பொறியியல் கூட தமிழில் படிக்கலாம் என்ற நிலைமை இருக்கிறது. தமிழாசிரியர்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து அதை உற்சாகப்படுத்தினார்கள் அண்ணா அவர்கள். அதை கூட பலர் கேலி பேசினார்கள். தமிழ்நாட்டில் எதை கேலி செய்வது என்பதே இல்லை. அப்படித்தான் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் எண்ணி பார்த்து ஐயா அவர்களின் தியாகத்தை எப்போதும் நினைவு கூறுவோம். அடுத்து இந்திய எதிர்ப்பு போர் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. பிறகு பேசுவோம். நன்றி.